ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன்னா, ரெண்டு குட்டி பாப்பா வச்சுக்கிட்டு யாருடைய சப்போர்ட்டிவும் இல்லாமல் நாள் ஃபுல்லாக நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை தாங்க ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து நிறையா ஆண்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆண்களுக்கு தெரியணும், அதாவது முக்கியமாக எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தாங்க எந்திரிச்சு பார்த்தா எங்கள் வீட்டுக்கார் இல்லை, அவர் எப்போ கிளம்பிட்டாரு. பாப்பானா தூங்கிட்டு தாங்க இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 6 மணிக்கே எந்திரிச்சு காஃபி போட்டு குடிச்சிட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து படுத்தேன். குட்டி பாப்பாவுக்கும் பால் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா தாங்க எந்திரிச்சு பார்த்தா மணி 9:45, ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நைட்டு ஃபுல்லாக தூங்க விட மாட்டுறானுங்க, அவனுங்களும் தூங்க மாட்டுறானுங்க, நம்மளையும் தூங்க விட மாட்டேங்கிறாங்க. ஆப்போசிட்டில் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே, எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம போய் பாத்திரம், நான் அப்பப்போ பாத்திரத்தை கழுவிடுவேங்க. அதனால வந்து எனக்கு பாத்திரம் அவ்வளவும் சேராது. பாத்திரத்தை கழுவலாம், சரி கொஞ்சம் தான் இருக்குது அப்புறம் கழுவலாம் அப்படின்ட்டு குழம்பு போய் பார்த்தா இன்னைக்கு ஓட்டுற அளவுக்கு குழம்பு இருந்துச்சு. அதனால இன்னைக்கு குழம்பு வைக்கிற வேலை இல்லை அப்படின்றதால சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அப்புறமா போயிட்டு நான் என்ன பண்ணேன்னா, குட்டி பாப்பாவுக்கு வந்து ஃபுட்டு ரெடி பண்ணேன். ஏன்னா மணி டைம் ஆயிடுச்சு, அவளுக்கு பசிக்கும் அப்படின்றதுக்காக ஃபுட்டு ரெடி பண்ணேன். இன்னைக்கு என்னன்னா ராகியும் ஆப்பிளும் வச்சு தாங்க கூழ் ரெடி பண்ணேன். கூழ் தாங்க ரெடி பண்ணி ஊட்டி விட்டேன். மோஸ்ட்லி இட்லி தான் ஊட்டுவேன், மாற்றி ஏதாவது ஊட்டிக்கிட்டு தான் இருப்பேன். அப்புறமா வந்து இன்னொரு பாப்பாவுக்கு வந்து நெய் தோசை ஊற்றி விட்டுட்டேன். அப்புறமா கொஞ்சம் நேரம் பிள்ளைங்களோட விளையாடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பாப்பாவை தூங்க வச்சுட்டு நான் போயிட்டு தலை குளிச்சுட்டு வந்துட்டேன். வெள்ளிக்கிழமை அல்லவா, தலை குளிக்கலைன்னா, எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கலைன்னா நம்ம உடம்பு ரொம்ப சூடாகிடுங்க. நான் வந்து ரொம்ப சூட்டு உடம்புக்காரி. அப்புறம் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் பழையது இருந்துச்சு, தொட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். அப்புறமா வந்து ஒரு 11 மணி மேலே ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு ஒரு 3 பிஸ்கெட், மேரி பிஸ்கெட் தான் ஊட்டி விட்டேன். அப்புறமா கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் கடன்னு கழுவி போட்டுட்டு கொஞ்சம் தான் இருந்தது. ஏன்னா நான் அப்பப்போ கொஞ்சம் விளக்கிடுவேன், அதனால் சேர விட மாட்டேன். கழுவி போட்டுட்டு மதியத்துக்கு அதுங்காட்டி டைம் ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு வந்து கேரட்டு சாதம் தான் ஊட்டி விட்டேன். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் குழம்பு இருந்துச்சுல்ல, அதோட முட்டை அவிச்சு போட்டு எறா குழம்ப ஊட்டி விட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பானா தூங்குற டைமில் நான் கொஞ்சம் விளக்கு தட்டு தீத்தினேன். விளக்கு தட்டு நல்லா தீத்தி முடிச்சுட்டு, எப்போவுமே விளக்கிழமை தீத்திடுவேன். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை தான் தீத்தினேன். ஏன்னா வியாழக்கிழமை கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால என்னால் தீத்த முடியல. அதனால வெள்ளிக்கிழமை தான் தீத்தினேன். அப்புறமா வந்து வீடு வாசலில் இப்போ தூங்கிட்டு இருக்குதுங்க பாரு, இவளை போயிட்டு அங்கே போய் படுடி தங்கம், பாப்பா அங்கே தூங்கிட்டு இருக்கிறா, அவள் கூட போய் தூங்குனா. அவள் தூங்கலை. சரி, அவளை மட்டும் சுற்றி தொடச்சிட்டு பொறுமையாக வீட்டு எல்லாத்தையும் டெட்டால் போட்டு ஒரு தடவை சும்மா தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா டெட்டால் போட்டு தொடச்சி விட்டேன். நான் எப்படியும் 2 நாளைக்கு ஒரு தடவை நான் வந்து வீட்டை தொடச்சி விட்ருவேங்க. ஏன்னா வந்து பாப்பா மோஷன் போகிறா, யூரின் போகிறா. ஸோ அடிக்கடி நிறையா தரையில் கை வச்சு வாயில் வைப்பா. ஸோ அதனால் வந்து 2 நாளைக்கு ஒரு ஐட்டம் நான் வீட்டை தொடச்சி விட்ருவோங்க. அதுக்கப்புறமா வந்து பாப்பா வந்து தூங்கிறதுக்கு மறுபடியும் ரெடி ஆகிட்டா. தூங்கி எழுந்து தூக்கம் தெரியல போல். அதனால் இதேமாரி தாங்க ஆட்டி என் முட்டியே வலி எடுத்துக்கும். இவளுக்கு வந்து இப்படி தூங்க வச்சா தான் தூங்குவா. தூரியில் தூங்குறதுக்கு கிடையாது, அம்மினி 7 மாதத்துலேயே ஸ்டாப் பண்ணிட்டா தூரியில் தூங்குறதுக்கு. அப்புறமா அவளை தூங்க வச்சு அந்த கேப் கிடைக்கிற டைமில் போயிட்டு துணி கொஞ்சம் இருந்தது, அந்த துணி நான் முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். அதை போய் துவைச்சி நான் என்கிட்டனா வாஷிங் மிஷினாக இல்லைங்க, கையில் தாங்க துவைப்பேன் துணி. நான் துவைச்சி முடிச்சுட்டு, ஆனால் அன்னன்னைக்கு துவைச்சிடுவோங்க. அன்னன்னைக்கு துவைச்சா தான் ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். துவைச்சி முடிச்சுட்டு கம்ஃபர்ட் போட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லைனா 10 நிமிஷம் ஊற போட்டுருவோங்க, வாசனையாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஊற போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மணி 6 ஆயிடுச்சு. 6 மணிக்குள்ளே படைச்சிடணும் அல்லவா, சரின்ட்டு படைக்கலாம் அப்படின்ட்டு படைக்கிறதுக்கு வந்துட்டேன். படைக்க வந்ததுக்கப்புறமா இந்த குட்டி வாண்டுங்கன்னா எழுந்து என் கூடயே தான் இருக்குதுங்க. நான் எங்கே போனாலும் என் பின்னாலே தான் இருக்குங்க. என் பார்வையிலே தான் வச்சுப்பேன். ஏன்னா வந்து ஏதாவது எடுத்து, ஏன்னா இவளும் பெரியவளும் ஏதாவது எடுத்து வாயில் வச்சுக்கிட்டானா தெரியாமல் ஏதாவது வம்பா போயிடும்ட்டு கூடயே தான் வச்சுப்பேன். இங்கே பாருங்க, கீழே தான் விளையாடிக்கிட்டு இருக்குதுங்க. நாங்கள் மோஸ்ட்லி வந்து எங்கள் மாமியார் இறந்து 1 இயர் ஆகலை. 1 இயர் ஆனதுக்கப்புறமா தான் வந்து சூடம் ஏற்றணும். இருந்தாலும் படைச்ச வீடை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன், விளக்கேற்றி வத்தி மட்டும் பற்ற வைப்பேன். அப்புறம் சாம்பிராணி புகை காட்டுவேன், அவ்வளோதான். சூடை மட்டும் ஏற்றக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க எங்கள் இதில். ஏன்னா 1 இயர் தேவசம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து சாமி நல்லபடியாக படைக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அப்புறமா நைட் ஆகிடுச்சு. நைட்டு பொதுவாக குட்டி பாப்பாவுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து கஞ்சி தான் நான் ஊட்டி விடுவேன். கஞ்சி இல்லைனா எப்போயா ஒரு தடவை ரேரு இட்லி ஊட்டி விடுவேன். ஊட்டி விட்டு அப்புறம் சாதம் கொஞ்சம் மீந்து இருந்தது, அந்த மீந்த சாப்பாடை கொஞ்சம் நம்ம சாப்பிட்டுட்டு, இல்லைனா
அதை வச்சா நாளைக்கு மறுநாள் பழையது அதை நாம் தான் சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இவளுக்கு வந்து ஒரு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். அவளுக்கு வந்து சாதா தோசை தான் ஊற்றி கொடுத்தேன். அதில் கொஞ்சம் இறா இருந்தது, இறா வச்சு தொட்டு அவளுக்கு ஊட்டி விட்டுடலாம். மறுநாள் மீறக்கூடாது. சனிக்கிழமை வந்து மோஸ்ட்லி நாங்கள் கவுச்சு சாப்பிட மாட்டோம். அந்த அப்புறம் துணி இருந்துச்சா, துணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தான் மடித்தேன் நான். அந்த துணியெல்லாம் மடித்து முடிக்கவும் எங்கள் வீட்டுக்கார் வரவும் கரெக்டாக இருந்தது. அவருக்கு வந்து ஒரு முட்டை தோசையும் ஒரு சாதா தோசையும் ஊற்றி வச்சுருந்தேன். அவர் வந்தவொடனே சாப்பிட்டாரு. அந்த 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 சட்டியில் இருக்கிற குழம்பு எல்லாத்தையும் காலி பண்ணணும், நாளைக்கு மீறக்கூடாது. மீந்ததுன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க, வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா சனிக்கிழமை அந்த அளவுக்கு கவுச்சி எடுத்துக்க மாட்டோம். நான் சாப்பிடுவேன், எங்கள் வீட்டுக்காரலாம் சாப்பிட மாட்டார். இருந்தாலும் நான் சாப்பிடல. பாருங்கள், இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கே டைம் வந்து 10:45 ஆயிடுச்சு. போய் படுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ பாப்பானா தூங்கிட்டாளுங்க. போய் படுக்கலாம் அப்படின்ட்டு போய் தூங்குறதுக்கு நானும் போயிட்டேன். போனதுக்கப்புறமா நாம் என்ன உடனேவா தூங்குவோம் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த குட்டி பாப்பா தூக்கி போய் அங்கே படுக்க வச்சுட்டு இன்னொரு ரூமில் தான் படுக்க வைப்பேன், இங்கே கிடையாது. என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்களா? இதில் நிறைய விஷயத்த நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபுல்லாக போட்டால் செம்ம ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயத்த நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இதில் நாள் ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் புள்ளைய வச்சுக்கிட்டு சரியாக ரெஸ்ட் ரூம் போக முடியாமல் சாப்பிட முடியாமல் என்னது பிள்ளைங்களையும் பார்க்கணும், நம்ம உடம்பையும் பார்க்கணும். இதில் வந்து முக்கியமாக வந்து நம்ம உடம்ப நம்ம கேர் பண்ணவே மாட்டேங்கிறோம். இதை வந்து யாரும் நம்மளை போய் நம்ம உடம்ப பாருங்க அப்படின்ட்டு யாரும் சொல்லவும் மாட்டாங்க. நம்மள நாம் தான் பார்த்துக்கணும். பார்த்துக்கிறதுக்கு நமக்கு டைம் கிடைக்காது. இதில் நான் வந்து வெளியில் போன வீடியோஸ் எல்லாம் நான் போடலை. வெளியில் நான் போயிருந்தேன். அதுக்கு அப்புறம் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போகலை. ஃபோன் வந்து சார்ஜ் போட்டு போயிட்டேன். அதனால் வெளியில் போன வீடியோ. வெளியிலனா எங்கேயும் நீங்கள் கடைக்கு போகிறதுங்க, கடைக்கு கூட நான் பிள்ளையை தூக்கிக்கிட்டு எல்லாமே எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. ஒரு சிலது வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்கல்ல, அதுக்கு கூட நான் பிள்ளைய ஒன்று இடுப்பில் வச்சுக்கிட்டு ஒன்று கையில் வச்சுக்கிட்டு அப்போ வந்து வீடியோ எடுக்க முடியாது. அதனால் ஃபோனை வீட்டிலே வச்சுட்டு போயிட்டேன். அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணல. எல்லாத்தையுமா போடுவாங்க வீடியோவில் அப்படின்றதுக்காக குழந்தைங்களுடைய ஃபுட்டு, குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதை போடலை. நான் போட மறந்துட்டேன். குழந்தை கூட கொஞ்சம் நேரம் விளையாடுவேன் நான். அதுங்க கூட சும்மா உட்காந்துக்கிட்டு அதுங்க என்ன செய்யுதுங்களோ அப்படின்ற மாரி அது கூட உட்காந்து விளையாடுவேன். ஏன்னா அதுங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் எதுவுமே இல்லைல்ல, அதனால நான் அதை விளையாடுவேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நமக்கு தூங்குறது கூட நேரம் இருக்காது. நைட்டும் தூங்க விடாதுங்க. பகலில் தூங்கலான்னு பார்த்தா அதுங்க தூங்குற டைமில் தான் நம்ம வேலை பார்ப்போம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணணுங்க. இவ்வளோ வேலை செய்வோம், நம்மளே கேர் பண்ணாமல் இவ்வளோ வேலை செஞ்சுட்டு பிள்ளைங்க பார்த்துக்கிட்டு கொண்டுக்கிட்டு வீட்டை கவனிச்சிக்கிட்டு நம்ம இருப்போம். ஆனால் அவங்க வேலையிலேருந்து வந்த உடனே என்ன கேட்பாங்கன்னா, என்ன நீ பண்ண, காலையிலேருந்து என்ன பண்ண? ஒரு வீட்டை கூட பெருக்கல. வீட்டை நான் ஆல்ரெடி பெருக்கியிருப்பேன். ஒன்றும் இல்லை, 2-3 தடவைங்கிட்ட வீட்டை நான் பெருக்கியிருப்பேன். ஏன்னா நான் குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிறேன். குழந்தைங்க எதாவது எடுத்து வாயில் வைக்கும் அப்படின்றதுக்காக வீட்டை அடிக்கடி நான் பெருக்கிக்கிட்டே இருப்பேன். இருந்தாலும் அங்கேருந்து வரும்போது என்ன கேட்பாங்கன்னா, வீட்டில் தானே இருக்கா, ஏன் வீட்டை கூட பெருக்க முடியாதானு கேட்பாங்க. அப்போ நமக்கு எவ்வளோ கோவம் வரும் தெரியுங்களா? காலையிலேருந்து நாள் முழுக்க அவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு நம்ம சாப்பிட்றோமோ சாப்பிட்லையோ லோல் பட்டுக்கிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம். அதுவும் இல்லாமல் இந்த சின்ன பிள்ளைனா இருக்குது இல்லை, என்னை எப்போ பார்த்தாலும் இடுப்புலேயே வச்சுருக்க சொல்லுவோம். கீழே இறக்கி விடக்கூடாது, இடுப்பில் வச்சுக்கிட்டே எல்லா வேலையும் செய்யணும், சமைக்கணும். ஐயோ, இதை விட கொடுமை வந்து பாத்ரூம் கூட போக விடாதப்பா, என்ன ரொம்ப கொடுமையாக இருக்கும். அவங்க ஈஸியாக அங்கேருந்து வந்து அப்படியே என்ன சொல்கிறது, ஒன்றுமே தெரியாத மாதிரி சொகுசாக வந்து அவங்க மட்டும் பேசுவாங்க. அப்போ எனக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும் தெரியுங்களா? எனக்கு மட்டும் தான் இருக்குமா, இல்லை எல்லாருக்கும் இப்படி தான் இருக்குமான்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் வேறு இந்த குட்டி பாப்பாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை. ஏன் உடம்பு சரியில்லைன்னா, வெளியில் அதாவது வீட்டில் ஊர்லேருந்து வந்தோடனே வீட்டில் மாவு அரைக்கல. அதனால வெளியில் மாவு வாங்கிட்டு வந்து அவளுக்கு இட்லி ஊட்டி கொடுத்தேன். அந்த மாவு வந்து அவளுக்கு சேராமல் வாந்தி எடுத்துக்கிட்டு லூஸ் மோஷன் போய்கிட்டு அதனாலே உடம்பு சரியில்லாமல் ஒரு 2 நாளாக பிள்ளைக்கு குளிச்சு விடலை. ரொம்ப டல்லாகவே இருக்கிறான். டல்லாக இருந்தால் நைட்டு ஃபுல்லாக நம்மளை தூங்க விட மாட்டான். பொதுவாகவே பிள்ளைங்க தூங்க விடாதுங்க. அதுவும் உடம்பு சரியில்லைன்னா நம்ம வந்து காலிலே வச்சுக்கிட்டு இருக்கணும், இடுப்புலையும் காலையும் கீழே விடக்கூடாது. இதை பற்றி நான் எதுவுமே கூட இருக்கிறாங்க, இதை பற்றி எதுவுமே யாருமே எதுவுமே நினைக்கவே மாட்டாங்க. இதுங்களை வச்சுக்கிட்டு தான் எல்லாமே பண்ணி ஆகணும். இதை விட வந்து இதுங்களை தூங்குற டைமில் தான் நான் வந்து பொதுவாகவே இதுக்கு முழிச்சிட்டு இருக்கிறப்ப எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இவ எது இருந்தாலும் எடுத்து வாயில் வச்சுப்பா. அதனால வந்து முடிச்சிட்டு இருக்கிறப்ப எதுவும் பண்ண முடியாது. அவள் தூங்குறப்ப தான் எல்லா வேலையும் நான் செய்வேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹை பண்ணுற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.